பட் அதுல கூடவே சேர்ந்து இந்த ராசியானது அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துருது சார். இங்க வாங்குனா நம்ம வீட்டுக்கு ராசி. இத வாங்கிட்டு போய் ராசியா நம்ம குடுக்கலாம் அப்படிங்கிறது, அந்த மாரி ஒரு குட்வில் பில்ட் பண்றதுன்னு வாங்க ஒரு பிசினஸ்க்கு ஒரு வேல்யூ. அந்த குட்வில் எப்படி பில்ட் ஆகுது? இது சைமல்டேனியஸா பில்ட் ஆகுற ஒரு விஷயமா? இல்ல யூசுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு வாழ்த்தி ஒரு பொருள் வாங்கினா, ம். அது வந்து அதோட இதுவே நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப நாங்களே சொல்லுவோம் கம்பெனிகிட்ட, "நீங்க எங்களுக்கு சப்ளை பண்ணீங்கன்னா, எங்களுக்கு வாழ்த்தி குடுங்க சார். அப்ப எங்களால விக்க முடியும்." அதே மாரி நாங்க கஸ்டமருக்கு வாழ்த்தி குடுப்போம். "சார் நீங்க இப்போ ஒரு முதல் மாடி கட்டுறீங்க, நாளைக்கு 2ஆம் மாடி கட்டுறீங்க. முதல் வீடு கட்டுறீங்க, அடுத்த வீடு." அப்படியே கஸ்டமர் சொல்லுவாங்க. "சார் நீங்க குடுத்த ராசி சார். அடுத்து என் பையன் வீடு கட்டான். நான் அதுக்கு உங்ககிட்ட வாங்கிட்டு வந்தேன்." ஒருத்தர் வந்து நியூ இயர்க்கு வாங்குவாரு. நியூ இயர் சேல்ல வாங்குவாரு. 18 வருஷமா வாங்குறாரு எங்ககிட்ட. ம். அப்புறம் நான் கேட்டோம், "என்ன சார் வருஷா வருஷம் வந்து நியூ இயர்ல ஃபேன் வாங்குறீங்களே, நீங்க என்ன பண்றீங்கன்னு?" கேட்டோம். அவர் சொன்னாரு, இப்போ அவர் வந்து ஒரு கேட்டரர் அவரு. ஸோ வீடு கட்டும்போதே பிளான் பண்ருவாரு. கரெக்ட்டா ஒரு தை மாசத்துல ஒரு கிரகப்பிரவேசம் வச்சாருன்னா, எங்க நியூ இயர்க்காக வெயிட் பண்ணுவாரு. கரெக்ட்டா அந்த பில்டிங் ரெடி ஆயி, நாங்க நியூ இயர் சேல் போட்டு, எங்கிட்ட பொருள் வாங்கிட்டு போய் மாட்டிட்டு, அதுக்கப்புறம் அந்த வீடையே கிரகப்பிரவேசம் பண்ணுவாரு. ஒரு வாட்டி வீட வாங்கி வாடகைக்கு விடுவாரு. கிட்டத்தட்ட 18 வருஷமா நியூ இயர்க்கு வந்திருக்கு. ஸோ அது மாரி அவங்க வளர்ச்சின்றது எங்க கூடவே நாங்களும் வளர்ந்துருக்கோம், அவங்களும் கூடவே வளர்ந்தனால தான், இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் நாங்க பண்ண முடியும்.